ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற டாப் 10 த்ரில்லர் கொரியன் ட்ராமா சீரீஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி கே ட்ராமா சீரீஸ் அண்ட் மூவிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்கக்கூடிய சீரீஸ் 2024 ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆன வெல் வைண்ட். இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவில் இருக்கிற பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆகவே ஆகாது. அந்த ஒரு காரணத்தினால பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டை போட்டு தள்ளிடுறாங்க. சோ இப்போ அந்த பிரசிடென்ட்டோட இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ட்ரை பண்ண அவங்க கூட இருக்கிற டெபுட்டி பிரைம் மினிஸ்டருமே அந்த இடத்துக்கு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த கிளாஸ்னால இவங்களுக்கு என்ன நடந்தது, இதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் பொசிஷனா அவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் மூட்லயே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததான் 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரீஸ் 2025 ரிலீஸ் ஆன மெர்சி ஃபார் நன். இது ஒரு வேற லெவல் ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ்னே சொல்லலாங்க. இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய லெவல்ல கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு ஆளு தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நியூஸ் வருது. அவரோட தம்பியை பாத்தீங்கன்னா யாரோ சில பேர் கொன்னுட்டு போயிருக்காங்க. ஸோ அது யாரு, அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாருங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த சீரீஸோட கதையே. இது ஒரு சிம்பிளான பாட்டா தான் இருக்கும், ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். பட் அதுக்குள்ளேயே அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரூட்டலா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸை கண்டிப்பா பாருங்க. இதுல மொத்தமா 7 எபிசோட்ஸ் தான். ஸோ டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்கக்கூடிய சீரீஸ் 2024 ரிலீஸ் ஆன பாராசைட் த கிரே. இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில் கவுண்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஆளு பாத்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். ஸோ அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வரும்போது அதே ஆளு நம்ம ஹீரோயின் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல தள்ளி விட்டு அந்த இடத்துல கொலை பண்ணிட்டும் போயிடறானே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து மேல இருந்து சில கிரியேச்சர்ஸ், அதை தான் பாராசைட்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போகுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா போலீஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஏன்னா அவளுக்கு அதிகமா காயம் ஏற்பட்டிருக்கும். அவ செத்தது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவளோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. இதை பார்த்த போலீஸுமே ஆச்சரியமா, நீ சொல்றதுக்கும் உடம்புல இருக்க காயமும் எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே குழப்பமாயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினோட உடம்புல ஒரு பாராசைட் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த உலகத்துல நிறைய பேர் அந்த பாராசைட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஹீரோயினுக்குள்ள இருக்கிற பாராசைட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணாம நம்ம ஹீரோயின் கூடவே நல்ல பாராசைட்டா இருக்கும். இப்போ அந்த மற்ற பாராசைட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை அவங்க கூட சேர்த்துக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய சீரீஸ் தான் இது. ரொம்பவே டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சீரீஸ் கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த சீரீஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மொத்தமா 6 எபிசோட் தான். ஹாரர் த்ரில்லர் வைப்ல இதை கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற சீரீஸ் ஜெங் சாங் கிரியேச்சர். இது ஆல்ரெடி 2 சீசனா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் லேப்ல ஒரு புது வகையான கிரியேச்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அது மட்டும் மேட்டர் கிடையாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் லேடியை தேடிட்டு இருப்பாரு. ஸோ அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. பட் அந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல தான் அந்த லேடியும் மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் எப்படி அவங்கள காப்பாத்துறாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த சீரீஸோட கான்செப்ட். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிரியேச்சர் அட்டாக் இதெல்லாம் வச்சு இந்த சீரீஸை நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. சில இடங்கள்ல இந்த சீரீஸ் கொஞ்சம் லேகா தான் போகும். பட் டோட்டல் எபிசோட்ஸுமே பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல சீரீஸ் பார்த்த ஒரு ஃபீலை தான் இந்த சீரீஸ் கொடுத்துச்சு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற சீரீஸ் 2025 ரிலீஸ் ஆன ட்ரிகர். இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரியாக்குள்ள அதிகமான வெப்பன் டீலிங்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொதுவா காமன் பீப்புள்ஸ் கிட்ட கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தெல்லாம் யாரு பண்றா, இதை எப்பயாவது தடுத்தாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதையே. இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னே சொல்லலாம். வெப்பன் டிராபிக்கை எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறாரு, அண்ட் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே காமனான பீப்புள்ஸ் கிட்ட கிடைச்சா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத இந்த சீரீஸ்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதுல டோட்டலா
10 எபிசோட்ஸ் இருக்கு. இது ஒரு லிமிடெட் சீரிஸ் அப்படின்றதுனால இந்த ஒரே சீசன்ல இந்த ஃபுல் ஸ்டோரியுமே முடிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்றப்ப ட்ரை பண்ணுங்க. அண்ட் 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற சீரிஸ் 2024ல ரிலீஸ் ஆன தி 8th ஷோ. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான சீரீஸ்னே சொல்லலாம். ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு கேம். அந்த கேமுக்குள்ள பாத்தீங்கன்னா போற பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு வீடுல தங்கி இருக்கணும். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒரு ரூம் கொடுக்கப்படும். அந்த ரூமை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளவு நேரம் அங்க தங்கி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மணி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு கம்மியான மணி தான் ஏறும். அதே இது 8th ஃப்ளோர்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல அவங்களுக்கு அதிகமான மணி வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்கள பாக்குறதுக்கான விஐபிஸும் வெளியே இருப்பாங்க. ஸோ அவங்களை இவங்க எப்படியாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்காக அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அண்ட் லாஸ்டா இது எங்க கொண்டு போய் முடிஞ்சது அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதையே. டோட்டலாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இந்த சீரிஸை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஜஸ்ட் இது ஒரு ஃபேண்டசியான ஸ்டோரி மாதிரி காட்டாம ஒரு பணம் பீப்புளை எந்த மாதிரி மாற்றும், எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தேவை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த சீரீஸை கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் மொத்தமாக 8 எபிசோட் தான். ஸோ ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால இதை டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்கக்கூடிய சீரீஸ் 2024ல ரிலீஸ் ஆன தி ஃப்ராக். இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா 2 டைம் லைனை அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்காக ஒரு வில்லா வச்சிருப்பாங்க. அந்த வில்லாவுடைய ஓனரும் அவங்களோட ஃபேமிலியுமே அங்கேயே தான் தங்கி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு சீரியல் கில்லர் அங்கே வந்து தங்கி சில கொலைகள் வந்து பண்ணியிருப்பான். ஸோ அதனாலேயே அவங்களோட வில்லாவோடைய ரெப்யூட்டேஷன் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லாவுக்கு நம்ம ஹீரோயின் வந்து தங்குறதுக்காக போறா. ஸோ அவ பாத்தீங்கன்னா அங்க போன பிறகு அவ கூட வந்து அந்த பையனை கொலை பண்ணிடுறான். இப்போ இங்க நடந்த இந்த சம்பவமும் பாஸ்ட்ல நடந்த அந்த வில்லால நடந்த சம்பவமும் எப்படி லிங்க் ஆகுது அண்ட் அதுக்கு அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு தான் இந்த சீரிஸோட கதையே. அண்ட் ஒரு என்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர் சீரிஸா இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற சீரிஸ் 2025ல ரிலீஸ் ஆன கர்மா. இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஹீரோ அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. டோட்டலா எல்லாருமே கெட்டவங்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண ஒரு தப்பு அவங்கள எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது, அது எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கான்செப்டே. ஏன்னா இதோட டைட்டில்ல நீங்க பாத்துக்கலாம் கர்மான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பல மடங்கு நமக்கு திருப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சீரிஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் மொத்தமே 6 எபிசோட் தான். அதனாலேயே சீக்கிரமா போன மாதிரி இருக்கும் இந்த சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடும் த்ரில்லிங்கா இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற சீரிஸ் 2025ல ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங். இதுவுமே ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரியான கேம் கான்செப்டை கொண்ட ஒரு சீரிஸ் தான். பட் சாமுராய்ஸ் இதுல இருப்பாங்க. சாமுராய்ஸை ஒரு இடத்துல கூட்டு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு கேம் மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாரெல்லாம் கடைசி வர சர்வை பண்ணி ஒரு எண்ட் லைன் இருக்கும், ஸோ அதை வந்து யாரு கிராஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால எல்லா சாமுராய்ஸும் சேர்ந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அந்த எண்ட் லைனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இவங்களுக்கு இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடுவில் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சீரிஸோட கதையாவே இருக்கும். இதுல நிறையவே எமோஷன்ஸ், ஆக்ஷன், டிராமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு சீரீஸ்ல அடங்கி இருக்குன்னே சொல்லலாம். என்னை பொறுத்த அளவுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தான். டோட்டலா 6 எபிசோட் தான். இதையுமே சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய சீரீஸ் 2025ல ரிலீஸ் ஆன அஸ் யூ ஸ்டுட் பை. இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ரிச்சான வாட்ச் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவங்களோட வைஃபை ரொம்பவே கொடுமைப்படுத்துறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை சரி அவ எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே அவங்க ஹஸ்பண்ட்னால ரொம்பவே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஸோ அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த சீரிஸோட கதையே. இதுல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் அதை பத்திலாம் நிறையவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு முழுக்க காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் தான். அது ஒரு வைஃபை ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்றதுலயே இருக்கு அப்படின்றத இந்த சீரீஸ்ல நல்லாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஒரு 2-3 எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அவங்க எப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறாங்களோ அதுல இருந்து இந்த சீரீஸ் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பரபரப்பா இதையும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சீரீஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டோட்டலா 8 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன சீரீஸ்ல நீங்க எத்தனை சீரீஸ் பார்த்திருக்கீங்க, எது பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற டாப் 10 கொரியன் மூவிஸை பத்தி தெரிஞ்சுக்க என் ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.